எல்லா வருஷமே இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நடக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக சடனாக வந்து ஈத் டே நாளைக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாமா? Hey all, assalamu alaikum, welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. ஸோ இந்த vlog பார்க்கும்போது எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் ஈத் நல்லபடியாகவே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்போம். எல்லா வருஷமும் மாதிரி தான், நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஈத் டே வந்துட்டு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யூஏலே அப்படி தான் போச்சு. மண்டேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், பட் சண்டேவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்நாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் முன்னாடி அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரொம்ப பதஷ்டப்பட தேவையில்லை. பட் அதுவும் இல்லாமல் சில ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்கும், அதுவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கமாக பண்ணுற ஸ்நாக்ஸை விட இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி கொடுத்தோன்னா ரொம்பவே ஃபேமிலியில் உள்ளவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ஒரு சேஞ்ச் இருந்த மாதிரி இருக்கும். பட் ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் தான் இது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்க எல்லா மசாலாஸ் போட்டு அதோட ஒரு முட்டையும் போட்டு நல்லா அதை அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாவில் ஒரு 1/2 hour மட்டும் இதை வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம சமோசா ஷீட் வாங்கியிருந்தது ஆல்மோஸ்ட் வந்து எண்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 5-6 சமோசா ஷீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நல்லா தனித்தனியாக வந்து உதுத்து விட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து 1/2 hour கிட்ட ஊற வச்சுருந்தோம்ல, அது வந்து இன்னுமே வந்து கூட ஊற வச்சிங்கன்னா அது இன்னும் நமக்கு நல்ல டேஸ்ட் ஃப்ளேவர் குடிக்கும். எனக்கு அவ்வளோதான் டைம் இருந்துச்சு, அதனால் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு அந்த ஒரு லேயராக சிக்கனை எடுத்து அந்த சமோசா ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு 10 minutes ஆகுது ஃப்ரீசரில் ஸ்டோர் ஆகி இருந்துச்சுன்னா உங்களுக்கு செட் ஆகிடும் நல்லா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு இஃப்தார் ப்ரிப்ரேஷன்ஸ்க்குன்னு தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். பட் இது வந்து ஏன் ரமலானுக்கும் வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஐடியா வந்துச்சு. அதனால வந்து நான் முந்தின நாள் இதை ட்ரை பண்ணிட்டு இருந்ததுனால நான் உங்களுக்கு வந்து இந்த ஐடியாஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரம்லான் டைம்லேயே இதை ட்ரை பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சமோசா ஸ்டஃபிங். இன்னும் கொஞ்சம் ஃப்ளஷ் இருந்தது, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மீதி இருந்த அந்த மசாலாவில் போட்டு நல்லா பரட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் ஒரு 2 ஐட்டம் செய்ய போகிறேன். அதுக்காக நான் வந்து ஆனியன், கேபேஜ், கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சமோசா ஸ்டஃபிங் செஞ்சிடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். பட் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆயில் வந்து லைட்டாக போட்டுட்டு ஆனியன் அண்ட் கேபேஜ் வந்து நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கணும். இந்த சாட்டே பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குன்னா, லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஒரு லைட்டாக அந்த ஆனியன்லாம் லைட்டாக அந்த ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வந்து சாட்டே பண்ணிக்கணும். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம அந்த ஊற வச்சுருக்க அந்த சிக்கன் வந்துட்டு ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா அதையுமே சாட்டே பண்ணி விட்டுக்கணும். இப்போ வந்து சிக்கன் ஃபுல்லாக வந்து நமக்கு வேகணுன்றது இல்லை, ஏன்னா நம்ம சமோசா ஸ்டஃபிங்காக தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுவோம் அப்படின்றதுனால நமக்கு அது சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு முக்கால்வாசிக்கு இருந்துச்சுன்னா கூட போதும். அதை வந்து ஆற வச்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான், கார்ன் வச்சு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கேரட், கேபேஜ், ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருந்த ரிமைனிங்ஸையும் போட்டு ஆயிலில் நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இதுலேயுமே வந்து பெப்பர், சால்ட்டு அண்ட் வந்து நம்ம ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு மசாலா, ஸோ அது ஒரு டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் சைஸ்க்கு நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கணும். நான் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ஃபார்ம் ஃப்ரெஷ் கம்பெனியோட இந்த கார்ன் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் ஃப்ரெஷ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லது. அதை நல்லா ஒரு தண்ணியில் அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கார்னும் போட்டு சாட்டே பண்ணிக்கிட்டேன். இதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு ரெடி ஆகணும் அப்படின்றது இல்லை, குக் ஆக வேண்டியது இல்லை. ஒரு 75% இந்த மாதிரி குக்காக இருந்தால் கூட போதும். ஏன்னா இதுவுமே வந்து நான் ஒரு கட்லெட் மாதிரி பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ அதுவுமே நல்லா ஆயிலில் வந்துட்டு டீப் ஃப்ரை ஆகிடும். நான் வந்து ஒரு 2 பொட்டேட்டோ வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போது அந்த கார்ன் ஸ்டஃபிங்கோடு ரெடி பண்ணிக்கலாம். சும்மா கையிலேயே போட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம். அந்த பொட்டேட்டோ எல்லாம் நல்லா அது மேஷ் ஆகிருக்கணும்னு இல்லை, லைட்டாக அங்கங்கே தெரிஞ்சிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கையில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் தடவிக்கிட்டு அதை வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே வந்துட்டு மொசரல்லா சீஸ் வந்து இருந்துச்சுன்னா அதுவுமே ஃபுல்லாக மேலே போட்டுட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மொசரல்லா சீஸ் எதுக்கு போடுறோன்னா அது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட்லெட் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். நான் செஞ்சுருக்க இந்த 3 ஸ்டஃபிங்லேயுமே ரொம்ப ஸ்பைசஸ் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்பைசஸ் நல்லா ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து கிட்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால நான் ரொம்ப ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் பெரியவங்க மட்டும்தான் மேக்ஸிமம் இருக்காங்க, இல்லை
நல்ல ஸ்பைசஸ் சாப்பிட்ற மாதிரியான சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்பைசஸ் எவ்வளோ வேணுமோ. இப்போ வந்துட்டு இதை நல்லா மைதா மாவில் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நல்லா போட்டு டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதையுமே ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன் ஒன்று ஒன்றா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமோசா ஸ்டஃபிங்க்கும் அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த பேஸ்ட் வந்துட்டு எடுத்துகிட்டு நல்லா வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே வந்து சமோசா ஸ்டஃபிங் ரொம்பவே ஸ்பீடாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுனால லைட்டாக அங்கங்கே கேப் விழுந்துடும். அது ஆயிலில் ஃபுல்லாக உள்ள ஸ்டஃபிங் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி நல்லா ஸ்ப்ரெட் ஆகி பயங்கரமாக ஆயிலெலாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டஃபிங் கொஞ்சம் பொறுமையாக வச்சு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு அதில் வந்து வேலை ரொம்ப ஜாஸ்தி ஆகாது. ஆயில் ரொம்ப அப்படி தெறிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு ஸ்டஃபிங்கும் போயிடும், அந்த கன்சிஸ்டன்சியும் போயிடும், ஃபுல்லாக ஆயிலெலாம் வெளியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஃப்ரீசரில் வைக்கும் போது இந்த மாதிரி ரேப்பர் வச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா தண்ணி விடாது. அப்படி இல்லை அப்படின்னா ஊறி போய் தண்ணிலாம் விழுந்து ஒரு மாதிரி நொசுன்னு ஆன மாதிரி ஆகிடும். இது வந்து 10 மினிட்ஸ் வச்சுருந்தாலும் அப்படி தான் ஆகும், 1 வீக் வச்சுருந்தாலும் அப்படி தான் ஆகும், 1 டே வச்சுருந்தாலும் அப்படி தான் ஆகும். அதனால தான் அந்த மாதிரி பேக் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோல் ஷீட் வந்துட்டு என்கிட்ட பேலன்ஸ் இருந்தது. ஸோ ஸ்டஃபிங்கும் வந்து பேலன்ஸ் இருந்ததுனால நான் அதை வச்சு பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 2 ரோல் அந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு ஸ்டஃபிங் இருந்ததுனால அதுவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். யூஸ்வலாக 30 டேஸும் நம்ம இஃப்தாருக்கு இப்படி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ரமலான் டே அன்னைக்கும் இதுதான் சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஸ்டஃபிங்கில் வந்து இந்த டேஸ்ட்டில் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்காக தான். நீங்கள் நார்மலாக செய்கிறத விட நான் செஞ்சுருக்க இந்த சொல்லியிருக்க அந்த கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் அந்த ஸ்டஃபிங் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக. இது வந்துட்டு நான் முன்ன நாள் மார்னிங்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்ததுனால இஃப்தாருக்கும் வந்து இது யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட ரமலான் டே விலாக் வந்துட்டு என் வீட்டில் நான் செலிப்ரேட் பண்ணவே இல்லை, மச்சான் வீட்டுக்கு போயாச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு முந்தின நாள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாமே, இந்த மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் செலிப்ரேஷன் மோடோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக நான் சொல்லியிருக்கேன். அண்ட் பார்க்குற வியூவர்ஸான உங்களுக்குமே வந்து இது ஒரு டிப்ஸாக இருக்குமே அப்படின்றதுனால தான் வந்து இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஈத் டே அன்னைக்கு மார்னிங் ப்ரேயர் தான் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து எல்லாமே எடுத்து அப்படியே போட்டுட்ருக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு ஒரு மாதிரி டைமிங்லாம் வந்து செட்டே ஆகாது. சம்டைம்ஸ் நம்ம ப்ரேயரே மிஸ் பண்ணிடுவோம், லேட்டாக போயிடுவோம், அந்த மாதிரிலாம் ஆகும். அதனால் நான் ஒவ்வொரு இயரும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் டேவே நைட்டு வந்துட்டு எல்லாமே ஒன்றா வந்து எடுத்து வச்சுக்க ஆரம்பிச்சுவேன். நான் என்னெல்லாம் போட போகிறேனோ அது எல்லாமே வந்து ஒரு செட் ஆஃப் அந்த கிளாத்ஸு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். அண்ட் நான் வந்துட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பிளான் பண்ணது ஒரு வேறு காஸ்டியூம், ஆனால் எனக்கு செட் ஆனது இந்த காஸ்டியூம் தான். அதை பற்றி நான் ஈத் ஸோ இதெல்லாம் காஸ்டியூம் போட்டுட்டு தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். ஆக்சுவலி மார்னிங் ப்ரேயருக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். இருந்தாலும் அங்கே போயிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான அந்த திங்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு அந்த கந்தூரா ஸ்டைல் எமராத்தி ஸ்டைல் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் என்னோட ஈத் ஷாப்பிங் வ்ளாகில். அதுக்கான செட்டு எல்லாமே அப்படியே செட்டாகவே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவும் நமக்கு குட்டீஸ் இருக்கிற வீட்டில் வந்துட்டு குட்டீஸை வந்து ரெடி பண்ணி நம்ம கொண்டு போகிறதுக்குள்ளாட்டியுமே நமக்கு ஒரு பாடம் ஆகிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் குட்டீஸை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்குரிய செட்டு எல்லாமே வந்து ஃபர்ஸ்டே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். குட்டீஸ்க்கு அந்த கந்தூராக்குள்ளே போடுறதுக்காக ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட்டும் ட்ராயர் மாதிரியும் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல் வந்துட்டு பூ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தோம். கூடவே மெஹந்திக்கு டிசைன் போட்டுக்கிறதுக்காக வந்துட்டு நான் அந்த ஸ்டிக்கர்ஸும் வாங்கியிருந்தேன். ஏன்னா ரொம்பவே டைம் வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் உட்காந்து நம்ம மெஹந்தி போட்டுட்டு அது காய வைக்கிறதுக்கெலாம் டைம் ஆயிடும். இதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே வந்து குளிக்கிற மாதிரி இருந்தது. இப்போவே 11 o'clock குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock அந்த மாதிரி தான் வந்து நைட்டு குளிக்க வச்சுருந்தேன். நான் வந்துட்டு ஒரு 3:30 போல் தான் நான் போய் குளிச்சிருந்தேன். ஸோ அதனால வந்து நமக்கு ஸ்டிக்கர் தான் பெஸ்ட்டு. அண்ட் நான் வாங்கிட்டு வந்த மெஹந்தியுமே பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட் மெஹந்தி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் வந்து அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் என்னென்ன ஜுவல்லரி போட போகிறோமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்தோடனே நான் வந்து போட்டுக்கிட்டேன். பிகாஸ் நமக்கு வந்து டைம் ரொம்பவே லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து ஜுவல்லரிஸ் தான் காலையில் வந்து நான் வந்து போட்டுக்கிற மாதிரி இருந்தது என்னோடய காஸ்டியூமுக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு தோடு அதுக்கப்புறம் நெக்லஸ் எல்லாமே வந்து நான் போட்டுக்கிட்டேன். இது ரெண்டுமே வந்து நான் இங்கே யூஏயில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை பற்றின விலாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக நான் வந்து தனியாக என்னோடய ஜுவல்லரிஸ் விலாகும் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன்.
நான் யூஸ்வலாக எங்கே வாங்குவேன், ஜுவல்லரி வாங்கும்போது என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிப்பேன் அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டன்ட் மெஹந்தி வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குண்டூசி மாதிரி அந்த பின் வச்சுருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் பிளாஸ்டிக்கில் இருக்கும்ல, அது வந்து இங்கே நல்லா குண்டூசியாக இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, அண்ட் யூடியூப்லேயே எப்படி நான் பார்க்கவே இல்லை. ஜஸ்ட்டு நம்ம வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும் நார்மலாக அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக பிடிச்சிரும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் நான் நினச்சேன். ஸ்டிக்கரில் எப்படி போடுறதுன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ரொம்ப நேரமாக போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டக்கு டக்குன்னு அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிங்கெலாம் வந்துட்டு நம்ம கையில் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து கோல்டு யூஸ் பண்ணுறதுனால ப்ரீப்ரிப்பேர்டாக முன்னாடியே போட்டுக்கிறது நல்லது. அந்த டயத்தில் ஹெக்டிக்காக போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யூஏயில் பார்த்தீங்கன்னா பூ எப்போவுமே ஒரு 5-6 முழம் வச்சுருப்பாங்க. 35 கிராம்ஸ் இருக்கும். என்னமோ அன்றைக்கி அதிசயமாக 25 கிராம்ஸ் தான் இருந்தது. நான் வந்து கொஞ்சமாக வந்து அப்போ ப்ரேயருக்கு வச்சுட்டு போகிறதுக்காக முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருப்பேன். கூலிங் வேணாம் மார்னிங்லேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஈத் ப்ரிப்பரேஷனுக்கு ப்ரேயருக்காக ரெடி ஆயாச்சு. ஸோ இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான vlogs நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.